இந்த புக்கை வந்து எழுதுற ஒரு ரீசன் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து இந்த டவுட் இருக்கும் வந்து நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இன்ட்ரெஸ்ட் வருமா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வந்து கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த சேம் கன்ஃபியூஷன் வந்து எனக்கும் இருந்துச்சு. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில். நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம வந்து அவாய்ட் பண்றாங்க. எதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கரெக்டான நாலேஜ் இல்லாதனால, இல்ல சில டைம்ல வந்து அவங்க ராங் நாலேஜை எடுத்துட்டு வந்து தப்பான இதுல கூட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எஸ்ஐபி சொல்றது வந்து இன்ட்ரெஸ்டோட ஒரு லிங்க் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இது ஹலால ஹராமா, இது ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு மெத்தடு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இந்த புக்கு வந்து டிஃப்ரெண்ட் என்னன்னா, இதுல வந்து இந்த ஷரியா மியூச்சுவல் ஃபண்டை வந்து எப்படி வந்து அவங்க வந்து அந்த ஸ்கிரீனிங் ப்ராசஸ் பண்றாங்க, கிளாரிட்டியா வந்து ஷரியா கம்ப்ளைண்ட் வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்றாங்க, இப்போதைக்கு வந்து இந்தியால வந்து எந்தெந்த ஃபண்டு வந்து இதை வந்து ஃபாலோ பண்றது. புக்ஸ் படிக்காத நிறைய பேர் நம்ம இதுல பெரியவங்களா இருப்பாங்க இல்லையா, வயசானவங்களா, அவங்கலாம் வந்து இதுல ரொம்ப ஊறி போயிருப்பாங்க. சோ அவங்களுக்கு முடியும் நினைக்கிறீங்க சார்? 10 இயர்ஸ்க்கு பிஃபோர் இருந்ததும் இப்போதுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஷரியா ஸ்காலரோட மீட் பண்ணி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்படி இது ஒர்க் ஆகுது அந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டாரு. நான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்கேன். புக்கு வந்து யார் வேணா வாங்கி வந்து படிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு இது கிடையாது. ஆனால் இது வந்து ஸ்பெஷலி வந்து முஸ்லிம்ஸ்க்கு ஏன் சொல்றோம்னா, இதுல வந்து. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஹாப்பி நியூ இயர் சார். வெரி குட். தேங்க்யூ, சேம் டு யூ. ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஓகே சார். ஃபர்ஸ்ட் மக்களுக்கும் எனக்கும் உங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க சார். ஓகே, என்னோட பேர் வந்து சையத் ஹெசானுல்லா. நான் ஆக்சுவலி வந்து குவாலிஃபைட் பர்சனல் ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனலு. நான் வந்து 2 புக்கோட ஆத்தரு. ஃபர்ஸ்ட் வந்து யுவர் மணி யுவர் ரூலு, செகண்ட் வந்து புக் வந்து ஹலால் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் புக் வந்து டோட்டலி வந்து மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடு, சேவிங்கு, பட்ஜெட்டு அந்த ரிலேட்டட் வந்து ஒரு புக் எழுதியிருக்கேன். இப்போ இந்த செகண்ட் புக் எழுதிருக்கிறது வந்து ஸ்பெஷல் புக் வந்து ஹலால் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா. வந்து இது ஸ்பெஷலி வந்து முஸ்லிம்ஸ்க்காக வந்து ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஸ்கிரீனிங் ப்ராசஸ் என்ன, இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸாக வந்து இந்த புக்கில் வந்து நான் எழுதியிருக்கேன். ஓகே சார். நீங்க இந்த ஹலால் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதிருக்கீங்க இல்லையா? அந்த புக் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்பயர் ஆயிருக்கும்ல, நம்ம எழுதணும்ட்டு. அது எப்படி தோணுச்சு சார் உங்களுக்கு? கரெக்ட் கரெக்ட். ஆக்சுவலி வந்து இந்த புக்கை வந்து எழுதுற ஒரு ரீசன் என்னன்னா, எனக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து இந்த டவுட் இருக்கும் வந்து நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இன்ட்ரெஸ்ட் வருமா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வந்து கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த சேம் கன்ஃபியூஷன் வந்து எனக்கும் இருந்துச்சு. நானும் வந்து ஸ்டார்ட் பண்ற டைம்ல வந்து இதுல வந்து எப்படி நம்ம வந்து பீங் முஸ்லீம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, ஏன்னா நமக்கு வந்து ஷரியாவோட ஒரு லா இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி நானும் வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி வந்து புக்ஸ் ஏதாவது கிடைக்குதா சொல்லி. நமக்கு நிறைய சேனல்ஸ்ல வந்து வீடியோஸ் எல்லாம் இருக்கு இதை பத்தி. ஆனா இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்னு சொல்லி வந்து நான் வந்து இதை பத்தி ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஷரியா ஸ்காலர்ஸோட வந்து டிஸ்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த எத்திக்கல் ஃபண்ட் இருக்கிற ஃபண்ட் மேனேஜர்ஸோட வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து இந்த புக்கை வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல வந்து மக்களுக்கு வந்து புரியுற மாதிரி வந்து இந்த புக்கை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த புக்கை வந்து எழுதின ரீசனே என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஒரு இன்வெஸ்டர், முஸ்லீம் இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியலன்னா இந்த புக்கை வாங்கிட்டு அவங்க வந்து ஈஸியா வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இன்னொரு கேள்வி கேட்கணும் உங்ககிட்ட. குறிப்பா இந்தியால இந்த முஸ்லீம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்களுக்குன்னா எதை சொல்லுங்க. ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லி வந்தாங்கன்னா என்ன ரீசன் என்ன வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம வந்து அவாய்ட் பண்றாங்க. இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து எதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கரெக்டான நாலேஜ் இல்லாதனால, இல்ல சில டைம்ல வந்து அவங்க ராங் நாலேஜை எடுத்துட்டு வந்து தப்பான இதுல கூட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு சேலஞ்சா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அவாய்ட் பண்ணும். ஆனால் வந்து இந்த புக்கில் வந்து நான் வந்து கிளியராக கொடுத்துருக்கேன், எப்படி வந்து நீங்கள் வந்து ஷரியா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு முஸ்லீம்ஸ்னால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவரால் வந்து வெல்த் கூட வந்து கிரியேட் பண்ண முடியும் சொல்லி.
ஓகே சார். ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருக்காங்க, முஸ்லீம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த வட்டி விடவும் மாட்டாங்க, வட்டி வாங்கடவும் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி கரெக்ட், ரைட். கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்ட், ஆனா கரெக்ட், கரெக்ட். இப்போ இந்த இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு இந்த எஸ்ஐபி எல்லாம் எப்படி சார் அவங்க கன்சிடர் பண்றாங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். எஸ்ஐபி சொல்றது வந்து இன்ட்ரெஸ்டோட ஒரு லிங்க் கிடையாது. ம். எஸ்ஐபி சொல்றது ஒரு மெத்தடு, மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக ஒரு மெத்தடு தான். ஸோ இதை வந்து ரிலேட்டடே கிடையாது. இது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இது ஹலாலா ஹராமா, இது ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு மெத்தடு, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இது ஓகே. எப்போ ஹராம் ஹலால் ஆகும்னு சொன்னா வந்து எஸ்ஐபி மூலியமா வந்து நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஷரியா கம்ப்ளைண்ட் இல்லைன்னா ம். அப்போ வந்து அது வந்து ஹராம் ஆகும். ஸோ அதே வந்து நீங்க எஸ்ஐபி மூலியமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, எத்திக்கல் ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அது சரியான வழி அது. ஸோ எஸ்ஐபி ஓகே சார். மெயின் இதுதான். நிறைய பேருக்கு இதுல வந்து கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ எஸ்ஐபி ஒன்லி ஃபார் த மெத்தட். ஓகே சார். அதே மாதிரி ஷரியான்னு ஏதோ சொல்றீங்க. ஷரியா ஸ்கிரீனிங் சரியா என்னன்னு தெளிவா ஸ்கிரீனிங். தெரியல. அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க சார். அது மட்டும் முஸ்லீம்க்கு அது ஆக்சுவலி எவ்வளவு முக்கியம் சொல்லுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலி வந்து ஷரியா ஸ்கிரீனிங் ப்ராசஸ் சொல்றது என்னன்னா அதுல வந்து எந்தெந்த கம்பெனி வந்து இன்ட்ரெஸ்ட் பேஸ் இருக்கு, பிசினஸ் வந்து எத்திக்கல் இல்லை, அந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அந்த ம். ப்ராசஸ்ல. அதே மாதிரி ஒரு டெப்ட் ரேஷியோ இருக்கு. ஸோ அந்த ஃபைனான்ஷியல் ரேஷியோஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க கால்குலேட் பண்ணிட்டு அந்த மாதிரி கம்பெனியை வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது ஒரு ஃபில்டர் ப்ராசஸ் அது. அந்த ம். ஃபில்டர் ப்ராசஸ் பண்ண அப்புறம் தான் வந்து அந்த கம்பெனி வந்து இது வந்து இது ஷரியா கம்ப்ளைண்ட் ஃபண்டு சொல்லி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இது முக்கியமாக இம்பார்ட்டன்ட் எதுக்கு சொன்ன முஸ்லிம்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஷரியா லாவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்தால் தான் வந்து இது வந்து ஒரு ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். புரியுது சார். இப்போ நம்ம புக்கை பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மத்த நிறைய பர்சனல் ஃபினான்ஸ் புக் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு சில கரெக்ட். புக்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம புக் எதுல சார் டிஃப்ரெண்டா இருக்கு, தனித்துவமா இருக்குன்னு சொல்லுங்க சார். இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வந்து நிறைய இதுல வந்து நானும் வந்து அமேசான்ல பிளிப்கார்ட்ல எல்லாம் வந்து புக்கை வந்து சர்ச் பண்ற டைம்ல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு புக்கு கிடையாது. ஸோ ம். சொல்ல போனா வந்து இந்தியால வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆத்தர் இருக்கும் இந்த மாதிரி ஒரு புக்கு வந்து எழுதுனதுக்கு. ஓகே. ஏன்னா ரீசன் என்னன்னா வந்து நார்மல் புக்ல வந்து நிறைய பேர் வந்து மணி மேனேஜ்மெண்ட் பத்தி, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி வந்து நிறைய எழுதியிருக்காங்க. நான் கூட ம். வந்து என்னோட ஃபர்ஸ்ட் புக்ல வந்து டோட்டலா வந்து மணி மேனேஜ்மெண்ட் பத்தி எழுதியிருக்கேன். இந்த ஓகே. புக் வந்து டிஃப்ரெண்ட் என்னன்னா இதுல வந்து இந்த ஷரியா மியூச்சுவல் ஃபண்டை வந்து எப்படி வந்து அவங்க வந்து அந்த ஸ்கிரீனிங் ப்ராசஸ் பண்றாங்க, இந்த ஷரியா போர்டு வந்து இது எப்படி வந்து அவங்க வந்து இதோட வந்து ஆடிட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்து நிறைய பேர் வந்து நீங்க இமீடியட்டா சொன்னா இல்ல இது ஷரியா சொன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து அது இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கலன்னா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த புரியுது. புக்கு மூலியமா வந்து நான் என்ன புரிய வச்சிருக்கேன்னா வந்து உங்களுக்கு கிளாரிட்டியா வந்து ஷரியா கம்ப்ளைண்ட் வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்றாங்க, இப்போதைக்கு வந்து இந்தியாவில் வந்து எந்தெந்த ஃபண்டு வந்து இதை வந்து ஃபாலோ பண்றது. ஸோ இந்த மாதிரி ம். டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த புக்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து சிம்பிள் பேசிக் வந்து மியூச்சுவல் ஃபண்டு பத்தி கூட வந்து வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு சிம்பிள் லாங்குவேஜ்ல வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஆளுக்கு வந்து புரியுற மாதிரி வந்து இதுல வந்து நிறைய ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் மாதிரி வந்து நான் வந்து இதுல கொடுத்துருக்கேன். ஓகே சார். இப்போ நம்ம ஒரு புக் எழுதுறோம்னா அது வந்து அது குறிப்பிட்ட பீப்புளுக்கு போய் சேரணும்னு எழுதுவாங்க. இப்போ சினிமா புக் எழுதுறாங்கன்னா சினிமா சார்ந்து நிறைய பேர் விரும்புவாங்க, அவங்களுக்கு சேரணும்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. நம்மளோட புக்கு யாரை நோக்கி எழுதிருக்கீங்க சார்? இந்த இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கா, இல்லாட்டி சேலரி பர்சன்க்கா, இல்லாட்டி ஃபேமிலி பர்சன் படிக்கணுமா, யார் சார் படிக்கலாம்? இல்ல ஆக்சுவலி சொல்ல போனா உண்மை என்னன்னா இந்த புக்கு வந்து யார் வேணா வாங்கி வந்து படிக்கலாம். ஸோ அதுக்கு ம். ஒரு இது கிடையாது. ஆனா இது வந்து ஸ்பெஷலி வந்து முஸ்லிம்ஸ்க்கு ஏன் சொல்றோம்னா இதுல வந்து எத்திக்கல் ஃபண்ட் பத்தி வந்து நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஆனா இதை ம். பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இது யார் வேணா வாங்கி படிக்கலாம். சேலரி பர்சன் மோஸ்ட்லி வந்து நான் யங்ஸ்டர் வாங்கி படிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து யங் லைஃப்ல வந்து நம்ம வந்து இயர்லி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளால வந்து ஒரு லாங் டைம்ல வந்து ஒரு வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த புக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு காமன் இதுதான். இது வந்து யார் வேணா வந்து படிக்கலாம். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கூட வந்து வாங்கி வந்து இதை பத்தி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். ஒரு புக்கு வந்து ஒரு மனிதனை மாத்தும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா படிக்க முன்னாடி வேற இருப்பாங்க, படிச்சு முடிச்ச உடனே அந்த புக்குக்குள்ள பூந்து வெளியே வந்த மாதிரி ஒரு இன்னொரு பர்சனா இருப்பாங்க. நம்மளோட புக்கு படிச்சு கரெக்ட். முடிச்ச என்ன மெசேஜ் நம்ம கொண்டு போவோம், எதை கொண்டு போகணும்னு விரும்பி எழுதிருக்கீங்க சார் நீங்க? இல்ல இந்த புக்ல வந்து மெயின் மெசேஜ் என்னன்னா வந்து நமக்கு அந்த இருக்கிற அந்த பயம் இருக்குல்ல, முஸ்லிம்ஸ்க்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஹ். பண்ணுமா பண்ணக்கூடாதுன்னு அந்த ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்து வந்து இதுல இருந்து வந்து நீங்க வந்து வெளியே வந்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ஓகே. கிளாரிட்டி வந்து இதுல வந்து கிடைக்கும். ஸோ அது மூலியமா வந்து நீங்க வந்து படிச்சுட்டு வந்து நீங்க வந்து எஜுகேட் ஆயிட்டு
நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். இது ஓகே. நம்ம புக்ஸ் படிக்கிறோம். புக்ஸ் படிக்காதவங்க நிறைய பேர் நம்ம இதுல பெரியவங்களா இருப்பாங்க இல்லையா? வயசானவங்களா. அவங்கலாம் வந்து இதுல ரொம்ப ஊறி போயிருப்பாங்க. சோ அவங்களுக்கு எப்படி கரெக்ட். புரிய முடியும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய வந்து யூடியூப்ஸ்ல வந்து நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் இருக்கு. நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய பேர் பிளாக்ஸ் எழுதியிருக்காங்க. ம். மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து சொல்ல போனா வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு பிஃபோர் இருந்ததும் இப்போதுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ எக்ஸாக்ட்லி. வந்து நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்துட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுறாங்க, சேவிங் பத்தி பேசுறாங்க. நிறைய பேர் வந்து இதை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ. கண்டிப்பா. ஓகே. இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் வந்து தெரியுது. ஸோ அதனால வந்து எல்லாருக்கும் ஒரே இடத்துல தான் அவங்களுக்கு வந்து நாலேஜ் கிடைக்கும் சொல்லி இல்லை. இதில் வந்து நிறைய இருக்கு. புக் மூலியமாவும் நாலேஜ் எடுக்கலாம், நீங்கள் வீடியோஸை பார்த்து கூட நாலேஜ் எடுக்கலாம். நிறைய பேர் வந்து இதை பற்றி வந்து வெபினாரும் எடுக்கிறாங்க. நான் கூட வந்து நிறைய இந்த மாதிரி வெபினார்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து மீட் பண்ணுறேன் சூப்பர். பப்ளிக் வந்து. சில பேருக்கு வந்து புரியல சொன்னால் நம்ம ஒரு அவங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெபினார் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ம், ம், ம். பிசிக்கலாக கூட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோஸ்ட்லி பீப்புளுக்கு வந்து இப்போ வந்து புரியுது. ஒரு அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ சொன்னா வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் புரியுது. ஈஸியா ம். வந்து இப்போ வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சூப்பர் அவங்களுக்கு சார். வந்து ஒரு அவ்வளோ வந்து டிஃபிகல்டிஸ் வந்து இப்போ வந்து யாருமே வந்து ஃபேஸ் பண்ணல. ஸோ இந்த சூப்பர் சார். புக்கில் வந்து என்ன இருக்குன்னா, நான் வந்து அந்த ஃபில்டர் பாயிண்ட்டை பண்ணிட்டு இதில் வந்து நான் வந்து எழுதிருக்கிறேன். இதில் வந்து ஆக்சுவலி வந்து நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, அங்கே ஒன்று பார்ப்பாங்க, இங்கே ஒன்று பார்ப்பாங்க, ஆமா. நிறைய ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த புக்கு மூலியமா நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, எல்லாமே ஒரே இடத்துல சேர்ந்து நானும் வந்து ஷரியா ஸ்காலரோட மீட் பண்ணி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்படி இது ஒர்க் ஆகுது அந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டாரு. நான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்கேன். ஓகே சார். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நிஜமாலே இந்த புக்கு. ஓகே. என் ஃப்ரெண்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃப்ரெண்டு முஸ்லீம் ஃப்ரெண்டு. அவனுக்கு இது நான் கொடுக்கணும். அது மாதிரி பாக்குற வியூவர்ஸும் ஓகே. பாத்தீங்கன்னா உங்க புக்கை படிக்கணும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. சோ உங்க புக் எங்க அவைலபிளா இருக்கு சார்? இப்ப நம்ம வாங்கணும்னா எங்க வாங்கலாம் இந்த சார்? புக்கு வந்து ஆக்சுவலி வந்து அமேசான்ல இருக்கு. நீங்க வந்து ம். புக்கு வாங்கணும்னா அமேசான்ல நீங்க லிங்க் கொடுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க. அதுல இருந்து வந்து மக்கள் வந்து அங்கேருந்து வாங்கலாம். இன்ட்ரெஸ்டா இருக்கு என்கிட்ட வந்து எத்திக்கல் ஷரியா மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பேசணும், இல்ல அவங்களுக்கு வந்து இந்த புக்கு வந்து ஃப்ரீயா வேணும்னா இந்த கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து என்னை வந்து ஒரு மெசேஜ் கொடுங்க. கான்டாக்ட் பண்ணா நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து புக்கை வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்றேன். கிரேட் சார். சூப்பர் சார். ஓகே சார். இந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் என் கூட பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருக்கு அந்த தேங்க்யூ. முஸ்லீம் நானே கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா, அந்த வட்டி விடுறது, வட்டி வாங்குறது எல்லாமே இது பண்ணுவாங்க. கரெக்ட். இந்த புக் படிக்கும்போது கரெக்ட். ஒரு கரெக்ட். தெளிவு வரும் கண்டிப்பா. வியூவர்ஸ் நீங்க பாக்குறவங்க கண்டிப்பா. யாராவது ஓகே வியூவர்ஸ் நீங்க பாக்குறவங்க யாராவது இந்த புக் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அது இல்லாம சாரோட நம்பருமே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போடுறேன். அதுல நீங்க வாட்ஸ்அப் மூலியமா ஒரு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த புக்கு நீங்க அவர்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க சார், நீங்க மக்களுக்கு கடைசியா ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, தேங்க்யூ. நான் வந்து சொல்ற போற மெயின் மெசேஜ் என்னன்னா வந்து நம்ம வந்து நல்ல ஒரு எஜுகேஷனை எடுத்துட்டு வந்து கரெக்டான வழியில வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஏன்னா ம். தப்பான வழியில போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து நம்ம வந்து வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதே புரியுது. மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த கன்ஃபியூஷனும் இருக்கிற வந்து நமக்கு வந்து எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, பீயிங் முஸ்லீம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா முடியாதா சொல்லி அந்த டவுட்டை வந்து இந்த புக்கு மூலியமா வந்து நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இந்த புக்கை வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிங்க. ஸோ இது மூலியமா வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து தெரிய வரும். மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கூட தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த எத்திக்கல் ஷரியா மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கூட தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா நம்ம காசு அப்படியே கையில் வச்சோம்னா அந்த காசோட வேல்யூ வந்து இறங்கிட்டே போகும். ம். ஸோ அதை வந்து புரியுது. இன்ஃப்ளேஷன் வந்து சாப்பிட்டுட்டே போகும். ஸோ நம்ம வந்து காசை வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் வந்து நம்ம வந்து காசை வந்து நம்ம வந்து க்ரோ பண்ண முடியும். ஸோ சூப்பர் சார். நீங்க அதனால வந்து முக்கியமான விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா நல்ல ஒரு அட்வைசரை பார்த்து, ஃபைனான்ஷியல் அட்வைசர் பார்த்து அவங்களோட நாலேஜ் எடுத்துட்டு. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு லாஸ்ட் இதில் சொல்ற ஒரு பாயிண்ட்ஸ் என்னன்னா வந்து மோஸ்ட்லி பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து நாங்களே வந்து பண்ணிடுவோம், நாங்களே வந்து டைரக்டா எல்லாமே ஆக்கிடுவோம்னு நினைக்கிறோம். இப்போ வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆடணும்னா அவனுக்கு வந்து ஒரு கோச் தேவை. கண்டிப்பா. அவன் வந்து ஒரு ரோட்ல கல்லி கிரிக்கெட் ஆடுறான்னா அவனுக்கு யாருமே தேவையில்லை. அவன் வந்து போய் எப்படி வேணா ஆடிட்டு போயிடுவான். ஆனா அந்த அந்த லெவல் வந்து அங்கே தான் இருக்கும். ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல ஆடணும்னா நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசரோட நீங்க வந்து அட்வைஸ் எடுத்துட்டு நீங்க வந்து பண்ணா நல்லா இருக்கும். என்னோட ஓகே இது. சார். சூப்பர் சார். ஏன்னா தேங்க்யூ. மோஸ்ட்லி ஓகே சார். நான் மோஸ்ட்லி பார்த்துருக்கேங்க. முஸ்லிம்ஸ் எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ண மாட்டாங்க. கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. கரெக்ட். நீங்க ஒரு புது முயற்சி எடுத்திருக்கீங்க. சூப்பரான முயற்சி அது. இன்னும் நான் இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் எடுக்கணும். ஆல் த பெஸ்ட் சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ. சார். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய் சார். தேங்க்யூ. பாய்.